Hi friends, welcome to our channel ஆகார்பது சமையல். எல்லாருக்கும் வணக்கம் friends. நான் பிரியா பாலாஜி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சீஸ் மயோனைஸ் பாஸ்தா. அது எப்படி பண்றது? அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க friends. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் இந்த ஸ்பைரல் பாஸ்தாவை நான் சேர்த்துருக்கேன். அதனால் கொதிக்கும்போது ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா குளிர்ந்த நீரில் கழுவிட்டு அதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது மூணையும் அரைச்சி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எண்ணெயில் போட்டு வதக்கியிருக்கேன். அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரிகேனோ கொஞ்சமாக, சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றணும் உங்களுக்கு தேவையான அளவு. இப்போது ஸ்பைரல் பாஸ்தாலாம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போது என்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இருந்தது, அதை பிச்சு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அதில் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மைனஸ் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா டேஸ்டியான ஸ்பைரல் பாஸ்தா ரெடி. சீஸும் மயோனைஸும் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் இதே மாதிரி குழந்தைங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.